சிற்றம்பலம். திருச்சிட்டம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிளம்பிறை ஓலும் மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உண்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிட்டம்பலம். சிற்றம்பலம். என்னண்டா நாங்கள் இப்ப திருவருட்பயன்ல திருமந்திரத்துல நாங்கள் இன்றைக்கு அட்டாங்க யோகம், அதாவது 3வது தந்திரத்துக்கு போறோம். திருமந்திரத்துல எத்தனை தந்திரம் இருக்குது? 9 தந்திரம் இருக்குது, 3000 பாடல்கள். அதுல இப்ப 3வது தந்திரம், 1ஆம் மந்திரம் முடிச்சு 2ஆம் தந்திரம் முடிச்சு இப்ப 3வது தந்திரத்துக்கு அட்டாங்க யோகத்துக்கு போறோம். உரைத்தன வெற்கு அரியொன்று மூடிய, உரைத்தனவற்கு அரிய ஒன்று மூடிய நிறைத்தராசி நிறைமுறை எண்ணி விரைச்சதம் எட்டும் பேசியே நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. விடுத்தலும் எடுத்தலும் தடுத்தலும் ஆகிய உயிர்ப்பு பயிற்சியுடையோர் 16 விடுத்து 12 உள்ளுக்கு ஏனையார் போன்றி 16மே உள்ள உள்ளுழுக்க பழகி விடுவர். அதன் மேல் விடுத்தலும் எடுத்தலும் இன்றி தடுத்தலாகவே நிற்பர். எண்பெரும் யோக முறைகளையும் எடுத்தியம்பிய நந்தி தீதகற்றலும் நன்னாட்டலும் ஆகிய செய்முறைகளை அறநெறியொழுக பகுத்து அருளினன். பிடித்தல் இரேசகம், எடுத்தல் பூரகம், தடுத்தல் கும்பம். அடுத்தது விடுத்தல் இரேசகம், எடுத்தல். விடுத்தலண்டா மூச்சை விடுறது, எடுத்தலண்டா உள்ள கெடுக்கிறது, கும்பகம் என்றா நிறுத்தி வைக்கிறது. அப்ப வெட்கரி வெட்கம், குதிரை கடிவாளம் முதலியன. அது வெட்கரி என நின்று ஆகுபெயராய் உயிர் மூச்சை குறிக்கிறது. இராசி ஈண்டு 12 என்னும் எண்ணும் பெயர் விளக்கி நின்றது. இயமம் தீதகற்றல், நியமன் நன்காட்டல். அப்ப இந்த 12ன்றது நாங்கள் எப்பவுமே 12 அங்குலம் உள்ளுக்குள்ளையும் 12 அங்குலம் மேலையும் விட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப அதைத்தான் இந்த இயமன் நியமம் என்ற இதுக்குள்ளால எங்களுக்கு இந்த இயமன் நியமத்தை பற்றி திருவள்ளுவரும் திருக்குறள்ல நிறைய சொல்லி இருக்கிறார். செய்யக்கூடாது, அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் எது செய்ய வேணும், எது செய்யக்கூடாது. அப்ப இந்த அட்டாங்க யோகத்துல 8 படிமுறை இருக்கு. அந்த 8 படிமுறையும் தாண்டியவன் தான் ஒரு இது. அப்ப அங்க இயமம் என்று சொல்றது ஏனென்றால், இப்ப நாங்கள் ராமாயணத்தை மகாபாரத்தையும் எடுத்து பார்த்தா ராமாயணம் செய்யக்கூடியதைத்தான் சொல்லுது. ஒருவனுக்கு முதலே தீயவற்றை செய்யாது என்று சொல்லி கொடுத்தா அவன் தீயவற்றைத்தான் நாடுவான். ஆனா ராமாயணத்தை தான் எல்லாரும் விரும்பி கூட படிக்கிறது. ஏனென்றா அது ஒரு மனிதன் நல்லவனாக வாழுவதற்கு அப்படி வாழ வேண்டும் என்ற நியம கருத்துக்களை சொல்லி இருக்குது. இயமம் மகாபாரதத்துல இயமத்தை தான் கூட காட்டியிருக்கு. இப்படியான கூடாத குணங்கள் இருக்கக்கூடாதுன்றது மகாபாரதத்துல வருது. அப்ப அந்த இயமன் நியமத்தை நாங்கள் வடிவ புரிஞ்சு கொள்ளணும். என்ன இதுகளை முதல் திருமூலர் முதல் நீ என்ன செய்யக்கூடாது, உன்னுல உள்ள தீய குணங்கள் எல்லாம் அகன்றாத்தான் நியமமாய நல்ல காரியங்கள் உண்ட மனதில நிற்கும் என்று சொல்லி அவர் இத வடிவ எங்களுக்கு திருமூலர் இந்த அட்டாங்க யோகத்தை அப்ப அட்டாங்க யோகத்தை நாங்கள் சொல்லுற முறை இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற அந்த 8 வரிசையில சொல்லாட்டி உங்களுக்கு விளங்கவும் மாட்டுது. அதே நேரம் அந்த 8 முறைகளும் இந்த பழக்கத்தை விட்டாதான் இந்த பழக்கம், இதை விட்டாதான் இது என்று சொல்லி அந்த படிமுறையில போனாதான் இந்த அட்டாங்க யோகம் ஆக்களுக்கு சித்திக்கும். அப்ப இந்த அட்டாங்க யோகத்தை திருமூலர் அல்ல, திருமூலரோட சேர்ந்த பதஞ்சலி முனிவரும் இந்த அட்டாங்க யோகத்தின் இவை இந்த திருமூலர் பதஞ்சலி முனிவர் மற்றது சனகர் சனந்தரர் சனாதரர் சனத்குமார் என்ற 4 பேரும் இந்த அட்டாங்க யோகங்களை சிவபெருமானிடம் நேரடியாக அவையோட சேர்ந்த 8 பேர். அப்ப இந்த திருமூலர் அட்டாங்க யோகத்தினை முறையாக கற்று இறைவனிடம் அதை கடைக்க அங்க பக்கத்துல இவரும் இருந்தவர் எங்கட யாரென்று முதல் சொன்னா பதஞ்சலி முனிவரும். பதஞ்சலி யோகா என்றது உலகத்துல இப்ப பிரசித்த
சக்தி பெற்ற ஒரு அவர்தான் முதல் இந்த பதஞ்சலி யோகா முறையினை உலகுக்கு காட்டினவர் இந்த பதஞ்சலி. அப்ப அது திருமூலருக்கு இந்த இந்த அட்டாங்க யோகம்ன்றது எங்களுக்கு இந்த திருமந்திரத்திலேயே நாங்கள் இந்த அட்டாங்க யோகம் அட்டமா சித்திகள் படிக்கிறது பெரும் பெரும் பேறு பெற்றவர்களுக்கு தான் இது கிடைக்கும். இதை படிக்கிறோம். இது ஒரு ஒரு பெரிய ஒரு வரப்பிரதாசம். இது இந்த திருமூலர்கிட்ட இதுல கொண்டு அந்த எங்களுக்கு இதை தந்தது எங்களுக்கு. அப்ப அப்ப அதுகளை எல்லாத்தையும் விளங்கி கொண்டு நாங்கள் இதை படிக்க எங்களுக்கு இதுல இன்னும் கூட பற்று வரும். அதுக்காக தான் இதை சொன்னேன் நான். சரி, 2வது படியுங்கோ. 2வது படியுங்கோ. ராணியக்கா படியுங்கோ, இல்லாட்டி செல்வநாயம்மா படியுங்க. செய்தையம நியமம் சமாதி சன்றுய்ய பராசக்தி உத்தரபூர்வமெய்த கவசனியாசங்கள் முத்திரை எய்த உரை செய்வன் இந்நிலையே தானே. திருவருளால் இயமமாகிய தீதகற்றலும் நியமமாகிய நன்றாற்றலும் செய்து போந்தவர் நொசிப்பாகிய சமாதியை எய்துவர். திருவருள் உத்தமராகிய பின்னும் பூர்வமாகிய முன்னும் நடப்பாற்றல் வெனப்பாற்றல்களால் மாறுதல் வேண்டும். அப்பொழுது சிவய நம என நின்றது சிவய சிவ என வரும். உறுப்பு தொடுத்தற்குரிய திருமுறை திருப்பதிகம் திருவங்கமாலை திருப்பதிகமாகும். சமாதி நொசிப்பு பராசக்தி வெனப்பாற்றலாகிய திருவருள் உத்தரம் பின்பு நடப்பாற்றல் பூர்வம் முதல் நடப்பாற்றல் முன்னிலையாகிய வெனப்பாற்றலாக மாறுதல். இது இவ்வாறெனின் சிவய நம என்பது சிவய சிவ என கணித்தல். கவசம் போர்வை, நியாசம் நெஞ்சு, தலை, குடுமி, கண், கை, கருவி என்னும் உறுப்பு பொருள்களை சிவனுடைமை என கருதி தொடுதல். இது 2 வகை. ஒன்று உடம்பு, மற்றொன்று கை எனப்படும். அதனால் நியாசங்கள் என கூறப்பட்டன. முத்திரை கைவிரல்களால் பொருள் குறிக்கும் அடையாளங்கள். இந்நிலை இந்த முறைப்படி மேலெடுத்தோம். சரி, அவ்வளவுதான். இதுல முந்தி படிச்ச நாங்கள் இந்த வெப்சைட்ல தான் இந்த PDF எல்லாம் படிச்ச நாங்கள் நடப்பேட்டல் என்றால் என்ன, வெனப்பேட்டல் என்றால் என்ன, யாருக்கு ஞாபகம் இருக்குது? நடப்பேட்டல் என்றா திரோதான சக்தி, வெனப்பேட்டல் என்றா திருவருட்சக்தி. அப்ப நடப்பேட்டல் முன்னிலையாக வெனப்பேட்டலாக மாறுதல் என்ன? இந்த நாங்கள சிவாய நம சிவாய சிவய சிவ என்று சொல்லி 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 வேற எங்களுக்கு இந்த திரோதான சக்தி மறைப்பேட்டலை தந்து கொண்டிருந்தது, அதாவது நடப்பேட்டலை தந்து கொண்டிருந்தது. அப்படி சொல்ல சொல்ல நாங்கள் எங்களுக்கு வெனப்பேட்டல் மாறி நடக்கும். அதுதான் இந்த வடிவா சொல்லி இருக்கே, பராசக்தி வெனப்பேட்டல் ஆகிய திருவருள் இதுல சொல்லி இருக்குது. அதை கொடுத்து நீங்க சொல்லாம இருக்கிறீங்க. அப்ப ஏனென்றா நீங்க இங்க ஊன்றி கவனிக்கல, உங்களுக்கு தெரியாதண்டு இல்ல, நீங்கள் ஊன்றி கவனிக்கவில்லை. அப்ப இதுல இவர் சொல்லி இருக்கிறார், வரதராசன் சொல்லி இருக்கிறார், இயமமண்டா புலனடக்கல், நியமமண்டா ஒழுக்க நெறி நிற்றல், சமாதி என்றா தன்னை மறந்திருத்தல், பராசக்தி உத்தரபூர்வ மெய்தல் என்பது பராசக்தி ஆன்மாவின் இருபுறமும் இருத்தல் என்றபடி சிவய வசி என்ற குறியிட்டால் ஜகரமாய இந்த சிவய வசியில இதை சொல்லுறது இரு இலை பஞ்சாக்கர மந்திரம். நீங்க பின்னால சொன்னாலும் சிவய சிவன்றுதான் வரும், முன்னால சொன்னாலும் சிவய சிவ. அதை சொல்றது இருதலை பஞ்சாக்கர மந்திரம். அப்ப அந்த சிவய சி என்ற குறியீட்டில் ஜகரமாகிய ஆன்மாவின் இருபுறமும் சக்தி சூழ்ந்திருத்தலை கண்டு உணர்க. கவசம் மந்திரத்தால் பாதுகாப்பு அமைத்தல். நியாசம் உடல் உறுப்புகளில் தேவாதா பாவம் செய்தல், அதாவது முத்திரை மனத்திலுள்ள எண்ணத்தை வெளியிடும் அடையாளம். அட்டாங்க ஜோகத்துக்கு கவசம் முதலியவை இன்றியமையாதது ஆகும். ஊன்றி கவனியுங்க இந்த நேரத்தை. திருச்சிற்றம்பலம் கமலா, அந்த வரதராஜன் இயமத்துக்கு என்ன எழுதி இருக்கிற? இயமத்துக்கு செய்யக்கூடாத அவர் இவர் எழுதி இருக்கிறத பாருங்க. இருக்கா புலனடக்கம். புலனடக்கம். நியமத்துக்கு என்ன போட்டிருக்கிற? நியமத்துக்கு நல்லதை செய்ய வேணும். ஒழுக்கம் 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 ஒழுக்கம். புலனடக்கம் ஒழுக்கம். அதுல எந்த வித டவுட்டும் வரக்கூடாது. யமம் என்றால்
நீங்கள் செய்யக்கூடாதவற்றை செய்யக்கூடாது. கொல்லாமை, கல்லாமை, புலாலுள்ளாமை, அந்த அப்படியான தீய செயல்கள். அதை சின்னல இருந்து எங்களுக்கு சொல்லி சொல்லி களவெடுக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, மெனத்தாலும் ஒருவரை தீங்க அந்த தீய குணங்கள் புலனடக்கம் உங்களோட இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்தால் நியமம் உங்களுக்கு வராது. நியமம் பெறாட்டி உங்களுக்கு ஆசனம் பெறாது. ஆசனம் பெறாட்டி பிரணயாமம் ஒழுங்கா வராது. அப்ப அந்த இயமம்ன்றது இந்த மகாபாரத கதையை உதாரணமா எடுக்கலாம். நியமம் என்றது ராமாயண கதையை உதாரணம் எடுக்கலாம். அந்த அதை நினைச்சிட்டோம்னா எங்களுக்கு நியமமும் விளங்கும்படி வரும். அது எல்லாரும் அந்த இருதலை பஞ்சாக்கிர மந்திரம் என்று சொன்ன நீங்கள் அது ஒரு அதுதான் சிவய நம்ம இந்த இதுல சொல்லி இருக்குங்க பாருங்க. சிவய நம சிவ பின்னால பார்த்தாலும் சிவய சிவதான் வரும், முன்னால பார்த்தாலும் சிவய சிவயா. இதுல வந்து அந்த சிவய சிவத்துல வந்து ஆணவமலம். ரெண்டு பக்கமும் சிவனும் திருவருட்சக்தியும் இருப்பா. வரும் சிவய சிவ என்று வரைக்குள்ளேங்க. இதுல வந்து அந்த இங்க வரையில அனு இங்க நான் வரையில சிவய சிவக்குள்ள அது மறையுது. சிவய சிவ வரைக்க நடுவுக்குள்ள உயிர் இருக்குது. ரெண்டு பக்கத்துலயும் பாருங்க சக்தியும் சிவனும் இருக்குது. நாவுக்கு இடமே இல்ல. அப்ப அதத்தான் சொல்றது இல்லாம போயிட்டுது. இதுதலை பஞ்சாக்கர மலம் போயிட்டுது. இதுதலை இந்த பஞ்சாக்கிரமும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். இது நீங்க சொல்லக்கூடாது, இத நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க தீர்த்த முறையில நீங்க நம்ம சிவாய தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அதான் நீங்க விளங்கி கொண்ட. சரி, இதுதல பஞ்சாக்கிரம் இங்க வரதராஜன் சொல்ல இல்ல, நான் வேற எங்கேயோ படிச்சேன். வேற எங்கேயோ முந்தி ஏதோ விரிச்சு விரிச்சு படிச்ச மாக்கிடாங்க. திரோதான சக்தி நாவும் ஆணவ மலமும் இல்லாம இருக்கும் அந்த சிவிய சிவவில. என்னாது அட்டாங்கத்து அன்னறி இன்னறி என்னாது அட்டாங்க தன்னறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னறி செல்வார்க்கு ஞானத்திலேகலாம் புன்னறியாகத்திற் போக்கில்லையாகுமே. நன்னறி செல்வார்க்கு ஞானத்திலேகலாம். அதுல ஏதோ சரியா அந்த சொல்லு புத்தகத்துல ஞானத்தில் ஏகலாம். அதான் பிரிச்சு பார்ப்போம். ஞானத்தில் ஏகலாம். நன்னறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னறியாகத்திற் போக்கில்லையாகுமே. அன்னறி இன்னறி என்று தடுமாறி கூறாது அகத்தவமாகிய 8 உறுப்பு கொண்ட யோக நெறியே சென்று சமாதியாகிய நொசிப்பின் கண் நிலை பெற்று நில்லுங்கள். அத்தகைய நன்னறிக்கண் செல்வார்க்கு ஞானமாகிய திருவடி உயர்வு எளிதென எய்தும். அத்தகையோர் ஊனடைந்து உடம்பிற் புகுதார். அதுல மீனிங் வந்து புறப்புறப்புக்கு உட்பட மாட்டார்கள். ஊனடைந்த உடம்பிற் புகுதார். புக மாட்டார்கள். அது புறப்புறப்பு இல்லைன்றதுக்கு தான் சொல்லியிருக்கு. இன்னறி என்னாது அகத்தவமாகிய யோகத்துக்கு வேறுபட்ட வழிகளை பயன் தருவன என்று கொள்ளாமல் நன்னறி நல்ல அகத்தவம்னா மனத்தை அடக்கி செய்யற தவம். நல்ல அகத்தவம். ஓகே, ஆகத்திற்கு போக்கில்லை என்று சொல்லு. அதுக்கு போடுற மீட்டும் ஒரு உடம்பில் புகும் பிறப்பில்லை. அதான் அந்த 3வது மேலே எடுங்க கமலா. நன்னறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் தன்னறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னறி ஆகத்தில். இது வந்து அதைத்தான் சொல்லியிருக்கு. புன்னறி ஆகத்தில்
அந்த உடம்பில போக்கில்லை ஆகுமே. போக்குவரத்து இல்லாமல் இருக்கும். ம். அதான் இது ம். என்னண்டா அந்நெறி என்றா நிவர்த்தி நெறி, அதாவது எடுத்த பிறவியில் உடலையும் உயிரையும் அறிந்து பிறவாமை அடைதல். எடுத்த உடனேயே அது ம். அது எப்படி வரும்? முற்பிறப்பு செய்த தவத்தால அவ விஞ்ஞான பிறக்கேக்குள்ள எடுத்த பிறவியில அவ உயிரையும் உடலையும் பிரித்து அறிந்து திரும்பவும் பிறவாத அடைகிறதுக்கு அதைத்தான் சொல்றது. நிவர்த்திகளை என்றதும் அதைத்தான் சொல்லுது எங்களுக்கு. அப்ப அந்த அறிந்து பிறவாமை அடைதல். இன்னெறி அடுத்தது. இன்னெறி என்றா பிற விதித்தினறி, தானந்தவ முதலியவை செய்து போக போக்கியங்களுடன் பிற விதித்திக்கு வரும் நெறி. அது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு பௌதிக வாழ்க்கையில இருக்கிறவன் இந்த போக்கியங்களோட இருந்து இந்த தானதவங்களை செய்கிறது. அடுத்தது வரும் நெறி என்று வருகுதா? இதுல வரும் நெறி இல்ல, இல்ல. இல்ல வேற நெறி வேற இல்லை. அப்ப அதே நதியில போட்டிருக்கிறார். பிறவிருத்திக்கு வேற நெறி, அது புல் ஸ்டாப். புன்னெறி என்றா பிறவிக்கு வேற நெறி, அதாவது ஆகம் இந்த உடம்போட வார நெறி, சாதாரணமா சகலரை பிறக்கிற நெறி. இப்ப அட்டாங்க யோக நெறி நின்று சமாதி கூடியவர்களுக்கு பிறவில்லை. இந்த அட்டாங்க சகலரா பிறந்தாலும் இந்த அட்டாங்க யோக நெறிகளை பயின்று யமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாயம் தாரணைக்கு போய் அந்த தியானம் சமாதி நிலையை அடைந்தவருக்கு பிறப்பு இல்லை என்று வரதராஜன் சொல்றேன். தனாபடியுங்க. யம நியமே எண்ணிலாதனம். இப்ப பொதுவாக அட்டாங்க யோகத்தை சொல்லி கொண்டு போனவர் இப்பதான் இயமம் என்ற தலைப்பில உங்களுக்கு சொல்ல போறேன். புத்தகத்துல எத்தனையாவது பாடல் கமலா? இத போட்டு கிடக்கு தானே 534. மூன்றாவது தந்திரத்துல இல்ல புத்தகத்துல அப்படியே போட்டு கிடக்கு வரலாக்கா, அப்படியே போட்டு. இல்ல இந்த புத்தகத்துக்கும் இந்த பிடிஎஃப்க்கும் நம்பர் வித்தியாசம். கதைப்போம். இந்த புத்தகத்துக்கும் இந்த பிடிஎஃப்க்கும் நம்பர் வித்தியாசம். இப்ப 532வது பாடல் நான் படிக்க போறா. அனுவடுங்கோ. 532 சரியா? சாரி, எந்த புத்தகத்துல அப்படியே பாடல்? சாரி, 552. 552. ஓகே ஓகே. சொல்லுங்க தானா. இயம நியமமே எண்ணில்லாதனம். இயம நியமமே எண்ணில்லாதனம் நயமுறு பிராணாயாமம் பிரத்தியாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் மட்டாங்கமாவதுமாமே. தீதகற்றல் நற்றாற்றல் அளவிலா இருக்கை வழிநிலை தொகைநிலை பொறைநிலை நினைதல் நொசிப்பு என்னும் வழிமுறை தவநிலை பயிலுதல் வேண்டும். இயமம் தீதகற்றல், நியமம் நற்றாற்றல், ஆதனம் இருக்கை, பிரணாயாமம் வழிநிலை, பிரத்யாகாரம் தொகைநிலை, தாரணை பொறைநிலை, தியானம் நினைத்தல், சமாதி நொசிப்பு. இப்ப இதுலயும் அந்த இயமம் நியமம் இந்த 8க்கும் சொல்லி இருக்கு. ராணி அக்கா, நாங்கள் பலகாலமா எழுதி வச்சு படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இயமமண்டா என்ன நியமமண்டா என்ன என்று வாசியுங்கோ, பாருங்கோ, பார்த்து சொல்லுங்க, பிள்ளையா சொல்லாம. யார்கிட்ட இருக்கு? அவ இனித்தான் எடுக்க போறா. இருக்கிறவ படியுங்கோ. ராணி அக்கா போருங்க, தனாட்ட இருக்குது. சொல்லுங்க. இயமம் கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, வேகாமை, புலனடக்க. வேகாமை என்றா பொறாமையத்தான் வேகாமை என்று சொல்றோம். ஓகே. மற்றது நியமம் தவம் தத்துவ நூல்களை படித்தல், பெற்றது கொண்டு மகிழ்தல் ஒழுக்கம். ஆசனம் இருக்கை, பல வகை ஆசனங்களை பயிற்சி செய்ய. இருக்கை ஆசனம் எத்தனை வகைப்படுந்தனா? முந்த நாள் படிச்ச நாங்கள் 8. ஆனால் 10, 8 தான் முக்கியம். அந்த 8ஐயும் படிங்க. ராணியக்கா சொல்லுங்க. நேற்று எழுதினாங்களா? சிம்மாதனம், அத்திராசனம், கோமுகாசனம், அங்கயாசனம், கேசாதனம், சோத்திராசனம்,
வராண்டாசனம் சுகாசனம். சரி, என்னின் 2 எக்ஸ்ட்ராவா சொன்னேன் நான். அது என்ன? அதை எழுதியல நாங்களே நாலு இல்லையா? இல்ல நான் அதை 10ல இந்த 8 முக்கியம். ஆனா இந்த 2 ஆசனமும் இருக்குதுன்னு சொன்னேன் நான். அது நான் நினைக்கிறேன் குமட்டகையோ ஏதோ குகுக்கையோ ஏதோ 2 ஆசனம் அதுல வருகுது. சரி, இப்ப இதத்தான் இங்க விளங்கப்படுத்தி யமத்தில யமமே நீமம் எண்ணிலாதனம் அது எங்களுக்கு இப்ப விளங்குது. இனி நளினாக்கா வடியுங்க. அடுத்தது ஏன் அங்கால தள்ளி போட்டுது? சரி, ஏது சமைக்கிறேன். ஓகே, அப்ப இனி ராணியக்கா வடியுங்க. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்த நியமங்கள் செய்மின் அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்சடையோடே அழிந்திய 4 கருள் புரிந்தானே. தலைமைப்பாடுடைய திருவருட்டனில் பவள குன்றைய குளிர்சடையோன் சிவபெருமான் ஆவன். தலைமைப்பாடுடைய திருவருட்டண்ணளி பவள குன்றைய குளிர்சடையோன் சிவபெருமான். அவன் ஆலமர செல்வனாக வீற்றிருந்தருளி திருவடியில் அழுந்திய 4 திருவருள். அந்த 4 சொல்லுங்க. சனகர், சனதாதர், சனத்குமாரர், சனந்தன். ராணியக்கா, சமயகுரவர் 4 சொல்லக்கூடாது. இது திருமூலரோட சேர்ந்த சனகர் சனாதனர். நானும் மேல அதுக்குதான் போனான். அந்த 4 ஏனண்டா பாருங்கோ, ஆலமர் செல்வனாக வீட்டு நின்ற ஆலமரத்தின் கல்லாலமரத்தின் கீழில் தான் 8 பேருக்கும் இந்த உபதேசத்தை அட்டமா சித்திகளை அருளினவர். அப்ப அந்த 4 சேர்த்து திருமூலர், பதஞ்சலி, வியாக்கிரவாதர், அந்த என்னும் நந்தியம் நந்தியும் வர்றாருல்ல. அது சிவபெருமானுக்கு கீழே வரைக்குள்ள நந்தியம் 8 பேர் வரும். ஆனால் இவர் திருமூலர் நந்தியம் பெருமான் என்று சொல்றது சிவபெருமானை. ஆனா அவருக்கு இந்த நந்தியம் பெருமான் தான் எல்லாரிலும் மூத்தவர். இந்த 8 பேர்ல மூத்தவர் நந்தியம் பெருமான். சில நேரம் அது சொல்றவர் அந்த நந்தியம் பெருமானையும் அவர் சொல்லலாம், சிவபெருமானையும் சொல்லலாம். நீங்கள் ரீசர்ச் செய்யாதீங்க. ஓகே, சிவபெருமான் நினைச்சு கொண்டிருங்க. ஏனண்டா அங்க அந்த 8 பேர்ல முதலாவதா வாரவர் அந்த நந்தி எம்பெருமான் என்றுதான் வருது. அவரும் சிவபெருமானிடம், அதாவது தட்சணாமூர்த்தியிடம் நேரடியாக உபதேசம் செய்த 8 பேர்கள்ல முதன்மையானவர் அந்த நந்தியம்பெருமான். அப்ப நீங்கள் திருமூலருக்கு சில நேரம் அந்த நந்தியம்பெருமானும் உபதேசத்தை குருவாய், அது எங்களுக்கு தெரியும். இதுகள் விட இல்லாததுதான் எனக்கு ஆனவடியா. தொடர்ந்து வாசியுங்க. இப்ப 4 திருவருள் புரிந்தனர். 8 திசைகளிலும் மேகங்கள் கடல் நீரை முகந்து பெய்யினும் அதற்கு காரணம் முன்பு நீங்கள் செய்த போந்த நியமங்களோ ஆகிய நற்சான்றுதலே ஆம். ஆதலால் மேலும் தொடர்ந்து நற்றாட்டுதலை புரியுங்கள் என்றருளினர். நல்லுழைப்பால் பெற்ற நல்லூதியம் தீதின்றி வந்த பொருளாகும். அப்பொருள் அறத்தையும் இன்பத்தையும் உறச் செய்யும். ஆனால் அவ்வறமும் இன்பமும் தொடர்ந்து நிகழ்வதற்கு நடைமுறையில் அப்பொருளை மேன்மேலும் ஈட்டுதல் வேண்டுமல்லவா? அஃது இதற்கு ஒப்பாகும். எழுந்து முகில்கள் கடல் நீரை உண்டு விண்ணில் எழுந்து தன் அமைதி அழுந்திய திருவடியின் அன்பில் உறுதியாய 4 நன்னறியாய சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் நிலையை 4 கைக்கொண்டனர். இது இந்த 4 நன்னறியாய சீலன், நோன்பு, செறிவு, அறிவு, இது சரிய கிரிய யோகம் ஞானம். இதுக்கு நீங்கள் எங்கட சமயகுரவர் 4 சொல்லலாம். அவர்கள் அந்த வழியின்படிதான் நடந்தவர். யார் சரியை வழிபாட்டுல நின்றது? திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் இல்ல,
திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர், சரி, திருநாவுக்கரசர். கிரியை கிருஷ்ணர். வழிபாடுல சரி, நின்றதார், கிரியை வழிபாடுல நின்றதார். திருஞான சம்பந்தர் ஏன் கிரியை வழிபாடு திருஞான சம்பந்தர் என்று சொல்றோம்? பாட்டுகள் எல்லாம் பாட்டுகளும் மந்திரங்களும் பிரசங்கங்களும் ஓதி மக்களுக்கு விழிப்புணர்வு திருமுறைகள் ஏற்படுத்தியவர் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் சரியை வழிபாடு ஆகிய உளவேர தொண்டை செய்தவர். திருஞான சம்பந்தர் ஆதி செய்வர், அவர் பூசை செய்யறதுக்கு அவர் தகுதி பெற்றவர். திருநாவுக்கரசர் சைவ வேளாளர், அவருக்கு பூசை செய்யல, அவர் உளவேர தொண்டைத்தான் கூட செய்தவர். அப்ப அதுதான் அங்க சரிய கிரியே நாங்க விரிச்சு பார்க்கணும். இந்த யோகம் சரிய கிரிய யோகம் செறிவு சுந்தரமூர்த்தி நாயனர், ஞானம் அறிவு மாணிக்க. அப்ப இந்த நாள் வரை நீங்கள் இதுக்குள்ள சொல்லிடலாம். அந்த சீலம் வாசியும், புத்தகத்துல இருக்கிறத வாசியும். 500 எத்தனையாவது 35. அது நம்பர்கள் மாறி இருக்கும். பாட்டை பாருங்க, மாறி வாசிக்காம. எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் தெழுந்தன் நியமங்கள் செய்மினென்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள்கின்றானே. எட்டு திக்கிலும் மேலோங்கி பெருமழை பெய்தாலும் செழுமையான குளிர்ந்த இயமங்களை தவறாது செய்யுங்கள் என்று சனகாதி முனிவர் நால்வர்க்கும் சிவபெருமான் அருளினான். சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் இவர்கள்தான் அந்த நால்வர் எனப்பட்டனர். விளந்தான் கிடைக்கும்ல, கேட்க இல்லையா? அனு, உங்களோட புத்தகத்துல டிஃபரெண்டா இருக்கும், இல்லாட்டி உங்களோட பாட்டுக்கு நீங்கள் உங்களோட புத்தகத்துல படியுங்க. ஓகே, எல்லாம் உண்டாத்தான் இருக்கு. அது இது சொல்லியிருக்கு, எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும், அவ்வளவுதான். அது அவையிலே அந்த எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் இவ்வளவுதான். அந்த திசையங்கும் எல்லா இடங்களும் எழுந்து மழை பெய்து பெருவெள்ளம் எடுத்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையிலும் அண்டத்துக்காகத்தான் இவர் அப்படி சொல்லி இருக்கிறார். எழுந்து நீர் பெய்யினும் மழை பெய்து பெருவெள்ளப் பெருக்கு எடுத்து ஓடினாலும் இப்ப எங்களால் செய்யலாத எந்த கட்டத்திலும் செழுந்தன்மையாக உள்ளத்துக்கு மகிழ்வும் உலகுக்கு இன்பம் தருவதால் நல்லவற்றே நாளும் செய்யுங்கள், அதான் நியமங்களை செய்யட்டான் என்று அண்ணல் என்னது பரம்பொருள். கொழுந்தன் பவள குளிர் சடையோட மிகுந்த அருளை பொழிகின்ற பவளம் போன்ற சிவந்த மேனியும் அவரை விளக்கியிருக்கு. தங்கே தாங்கே குளிர்ந்த விரிசடை முடியும் உடையவனாக இருந்தவர். அழுந்திய நால்வர்க்கும், அழுந்திய நால்வர்ன்னு சொல்லிக்கல, இறை அருளில் தோய்ந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரகை நால்வர்க்கும் அருள் புரிந்தவனா இப்படியே செய்யுங்கன்னு சொல்லி அவைகளுக்கு அந்த அதை முறைப்படி அதை சொல்லி ஓதி கொடுத்திருக்கிறார். கருணை கொண்டு வேத பொருளை விரித்துரைத்தானே. தன்னண்டங்கி மகிழ்ச்சி நலம் நியமங்கள் நித்திய ஒழுக்கங்கள் அழுந்திய தோய்ந்து கிடக்கும். சரி, இப்ப நான் அடுத்த பாட்டுக்கு இப்ப நான் தொடங்குறேன்னா அந்த முதல் படிச்ச நான். கொல்லான் பொய் கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்க முடியான் நடிச்செய்ய வெல்லான் பகுத்துண்பான் மாதிலான் கட்காமம் இல்லான் இமிய திடையின் நின்றானே. எனக்கு இந்த பாட்டை படிக்க திருவள்ளுவற்ற கொல்லான் புலானை கைகூப்பி எல்லா உயிரும் அவர் அங்க திருக்குறள்லயே சொல்லிட்டார், என்ன உயிர்களை கொல்லாதே என்று. அதுதான் இந்த இயமம். அப்ப இங்க 11 அருஞ்செயல்கள் இதன் கண் ஓதி அருளப்பட்டன. இவற்றை விழுமிய உயிரினும் விழுமியதாய் கை கொண்டொழுகும் தீதகற்றலாகிய இமயத்து நிற்றோன் ஓது நன்னறியாளன் ஆவான். அந்த இமயங்களை இயமமாகிய கூடாத செயல்களை கைவிட்டவன் தான் ஒரு மந்திரங்கள் ஓதுறதுக்கு, அதாவது நியமத்துக்குள்ள வரைக்க மந்திரங்கள் பூசைகள் புனக்காரங்கள் சமயக்கிரிகள் செய்யறதுக்கு அவன் தகுதி அடையவன் ஆனான். தீய எண்ணம் கொண்டவனுக்கு அந்த ஓதுறதுக்கு தகுதி இல்லை. அப்ப உயிரை உடம்பினின்றும் பிரிப்பதே வெளிப்பட தெரிந்த கொலையாகும். அந்த உயிரை ஒரு கொலை செய்கிறவன் அந்த ஒரு உயிரை ஒரு உடம்பில நின்று பிரிப்பது அது ஒரு பாவச் செயல்.
உண்மையான் நோக்குவார்க்கு ஓரறிவு முதல் ஆறறிவு ஈறாகச் சொல்லப்படும் எவ்வகை உயிர்க்கும் சுரிய துன்பம் இழைப்பதும் கொலையே ஆகும். சின்ன துன்பம், ஒரு நாங்கள் மனதால அவைய பேசுறோம், அதே ஒரு கொலை என்று சொல்றார். துன்ப இழைப்புக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ துணை புரிவதும் கொலையாகும். அதனாலேயே திருவள்ளுவ நாயனாரும் புலால் உண்டலும் கொலையே என்று அருளினார். பெருந்துன்பமும் கொலை என்னும் சொல்லால் ஆளப்படும் வழக்கு நோக்கின் அந்தோ உயிர் நீக்கும் கூட்டு சேர்க்கு மாட்டமும் இன்று போலும் வெகுளி பொருளா வரும். மெய்ப்பாட்டுக்குரிய பொருள் நிலைக்களன் 4 வருமாறு. அதுதான் உறுப்பறை குடிகோளலை கொலை என்ற வெறுப்ப வந்த வெகுளி 4 என்று தொல்காப்பியத்தில பொருள் அதிகாரத்தில 58வது பாட்டுல சொல்லியிருக்கிறார். இதனில் கொலை என்பது அறிவும் புகழும். அப்ப அறிவும் புகழும் முதலாயினவற்றை கொன்றுரைத்தல். எண்குணம் என்றது, எண்குணம் கடவுடன் சொல்லுங்க, அந்த வரிசையின்படி சொல்லணும். எண்குணம் அன்பயத்தனால் தூய தூய உடம்பின் உடம்பினாதல். அந்த ஒழுங்கு சொன்னா பிழைக்கும் எல்லாம். இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல். வரம்பில் இன்பமுடைமை. இல்ல, வரம்பில் இன்பமுடைமை கடைசி. நான் சொன்னேன், நான் ஒழுங்கா சொல்லுங்க ராணியக்கா. எங்க தனா போட்டுது எழுதி வச்சுக்கொண்டு. எண்குணம் இயற்கை அறிவினர் தன்வயத்தனாதல் முதல தூய இருந்து சொல்லுங்க, உடம்பினாதல். முதல இருந்து சொல்லுங்கோ. தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை அறிவினன் முற்றறிவாளன் மலமற்றவன் தோற்றம் உடையத பேராற்றல் உடையவன் பெருங்கருணை உடையவன் வரம்பில் இன்பமுடையவன். அப்படி வரம்பில் தன் பயத்தனாதல்ல தொடங்கினா கடைசி வர அந்த அந்த ஒழுங்க மாட்டினா எங்களுக்கு பிழைக்கும். அப்ப வந்தோன் புகுந்தான் எனப்படுவான். என்ன எண்குணன், எண்ணத்தக்க சிறந்த குணமுள்ளவன், பகுத்துண்பான், எல்லாமுடையவன், சிவன் நம்பாளுள்ள பொருளும் அவனுக்கே உரிய உடைமை, எல்லா உயிர்களும் அவன் மக்கள் என்னும் இவ்வுண்மையை உணர்ந்து தன்பாளுள்ளவற்றை என்புடன் குறிப்பறிந்து முகமிழந்து இன்மொழிவு என்று நன்றாட்டி கொடுத்து வந்தோன் பகுத்துண்பான் எனப்ப. இதுக்கும் ஒரு குறள் இருக்குது, பகுத்துண்பான் என்று என்ற மனதுல வருது, ஞாபகம் இல்லை, அது இருக்கட்டும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? கொல்லான், ஓர் உயிரை கொல்லாதவனும், வரதராஜையா சொல்றார், பொய் கூறாதவனும், களவிலான், திருடாதவனும், எண்குணன், இவர் எண்குணனுக்கு சொல்றது ஆராய்ச்சி உடையவனும், நல்லான், நல்லவனும். இது எண்குணன் என்று பேர் சொல்றது இந்த ஆன்மாக்கள் கூடாத குணங்களை விட வேணுமன். நல்லவனும், அடக்கமுடையான், பணிவுடையவனும், நடிச்செய்யவெல்லான், நீதி வலுவாதவனும், பகுத்துண்பான், பகிர்ந்து கொடுத்து உண்பவனும், மாசிலான், குற்றமில்லாதவனும், கட்காமம் இல்லான், கள்ளும் காமம் இல்லாதவனாய தன்மையுடையவனே இமயத்திடை நின்றான், இமய ஒழுக்கங்களில் நிற்பவன் ஆகும். அப்ப கருத்து, இமய நெறியில் நிற்பவர் நீக்க வேண்டிய குற்றங்களை எதிர்மறையில் கூறியவாறு. அந்த குற்றங்களை இடையும் அதுதான் போட்டிருக்கோம். கீழே பாருங்க கரப்படுத்துல. பல நேரம் இயமத்துக்கு தான் சொல்லி கொண்டு வந்து முதல் ராணியக்கா முதல் பாட்டு அட்டாங்க யோகம் என்றால் என்னன்னு சொல்லி போட்டு இப்ப இயமத்துக்கு 2 பாட்டு தான் சொன்னேன். இனி நியமத்துக்கு சொல்ல போற. யார் செல்வநாயகி அம்மாவோ யார் படிச்சது? 2வது. சரி, படிங்க செல்வராணி அம்மா படிங்க. ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மன்னும் பராசக்தியோடுடன் நீதியுணர்ந்து நியமத்தனாமே. எல்லாவற்றுக்கும் முழுமுதலாய் காரணமாயிருப்பவன் ஆதி. செந்தமிழ் மறையும் அந்தமிழ் பொருளுமாய் விளங்குபவன் சிவன். அகன்ற அறிவு பேரொளியாக உள்ளவன் அவனே. சுடுந்தீயாக உள்ளவனும் அவனே. திருமேனி ஒரு கூறு பெண்கூறாக திகழ்பவனும் அவனே. திருவருளால் இவ்வுண்மை உணர்ந்தோன் நீதியுணர்ந்தோன் ஆவான். பாதியுள் மேலெழுத்து. பாதியுள் திருமேனி கண் ஒரு பாதியில் நீதியுணர்ந்தோன் ஆவான். பாதியுள் என்றா திருமேனி கண் ஒரு பாதியில். நீதி உணர்ந்தான் என்றது திருவருளால் முறைப்படி கண்டு வணங்கினவன். நியமத்தான் என்றா அகத்தவத்தோன், அந்த அகத்தால தவம் செய்பவன். அகத்தவம் என்றா யோகா. அதான் இந்த
இந்த அட்டாங்க ஜோகத்திலேயே 8 படிமுறை இருக்குதல்லோ அதுல வந்த முதல் நாலு நியமம் நியமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த நாளும் பிறத்தே உள்ளத விடுறது பிறத்து சுத்தத்துக்குத்தான் சொல்லி இருக்கு. இந்த அகத்தவன் தான் எங்களுக்கு பிரத்யாகாரமும் தாரணையும் தியானமும் தியானம், சமாதியும் சமாதி. அது 2 பிரிவை நாங்கள் அதை பார்க்க வேணும். அந்த 8 அட்டாங்க யோகத்தையும் முதல் புறத்தை துப்பரவு பிறகு அகத்து துப்பரவு. இப்ப இதுல ஏதாலும் சொல்ல போறீங்களோ அனுவாரும்? இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க சரிதானே. நீங்க சொல்லுங்க நீங்க படிங்க. அப்ப 538 நான் படிக்கிறேன் படிங்க. தானாவே நளினா வேணாம். தூய்மை படிங்க படிங்க. நான் படிக்கிறேன். தூய்மை அருளோன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தாலே மற்றிவை காமங்களவு கொலி எனக் காண்பவை நேமியிரந்து நியமத்தனமயம் அகப்புறம் தூய்மை அருள் ஊன் முதலிய சுருங்கி சிக்கன வாழ்வு பொறுமை செம்மை வாய்மை நிலைமை மானம் காமகற்றல் களவகற்றல் கொலை அகற்றல் ஆகிய 10 நன்னூற்றும் நன்றாற்றும் பண்பாகும். ஊன் சுருக்கம் வரும் திருவள்ளுவர் பாட்டானு உணர்க திருப்பாட்டு என உணர்க. திருப்பாட்டுன உணர்க. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிபேர் இதையான் கண் நோய். திருக்குறள். 946 திருமந்திரத்துல இது வருகுதுண்டா இதுல சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த பொருளை பார்த்தனீங்களா அப்படி என்று அந்த உண்பான்கண் இன்பம் போல நிற்குமா அந்த அந்த இறந்து கொடுக்காதவனுக்கு கண்ணில நோய் வந்து குந்தி கொண்டிருக்கும். இது கொஞ்சம் நான் இந்த முதல் பாட்டுக்கு நான் இந்த வரதராஜ புத்தகத்துல நல்ல விஷயம் இருக்கு சொல்லாமட்டும் கொஞ்சம் பொறுங்குவா. சொல்லுங்க. ஆதியானவனை வேதத்தின் அப்பொருளானை நாத வடிவானவனை சோதியை ஒளி வடிவானவனை அங்கே சுடுகின்ற அங்கியை எங்கே மூலாதாரத்தில் அக்கினிமயமாய் உள்ளவனை பாதியுள் மென்னும் பராசக்தியோடு அதாவது சிவத்தினிடம் பிரிப்பின்றி இருக்கும் பராசக்தியோடு சிவப்போட பிரிப்பின்றி இருக்கும் பராசக்தியை என்னன்னு சொல்றது நேரு படிச்ச நாங்கள் திருவருள் சக்தி இல்ல அதை விட இன்னும் அதை விட இன்னொரு நல்ல சொல்லு நேற்று பின்னேரம் படிச்சனாங்க. நான் நெடுக சொல்றேன். நான் தாதான்மிய சக்தி என்று அதை சொல்றது இல்லாட்டி என்னண்டு சொல்றது என்னும் ஒன்று தற்கிழமை தாதான்மிய சக்தி அந்த எத்திரன் நின்றான் எத்திரம் ஈசன் நின்றால் அத்திரன் அவளின் நிற்பாள் என்றது எல்லாம் இந்த தாதான்மிய அத்தனரீஸ்வரர் பராசக்தியோடு அதாவது சிவத்திடம் பிரிப்பின்றி இருக்கும் பராசக்தியோடு உடன் நீதி உயர்ந்து நியமத்தானாமண்டா உயிரோடு உடனாய் உரையின் தர்மத்தை உணர்ந்து ஒழுகுவவனே நியமத்தவனாவான். பாதியுள் மென்னும் பராசக்தியாவது என்றா நாதமும் சக்தியும் பிரிப்புன்ற இல்ல நிலையை என்றபடி இவ்வாறிருந்து சீவனை நடத்துவதை நியமத்தன் உணர வேண்டும். அப்ப கருத்தை சொல்லி இருக்கிறார். சிவசக்தி சீவரிடமிருந்து பாதுகாக்கிறது என்பதை நியமத்தன் உணர வேண்டும். எப்படி சிவசக்தி சீவரிடமிருந்து பாதுகாக்கிறது? சிவசக்தியானவள் எப்படி நின்று பாதுகாக்கிறார்? யாராவது சொல்லுங்க. சாதானிய சக்தியாக இல்ல சிவசக்தி சீவரிடம் இருந்து அங்கதான் அங்க திரோதான சக்தி கிட்ட மேலத்தை எட்ட விடாம இந்த அருட்சக்தி நின்று அருள் புரிகிறா. சீவரிடம் இருந்து பாதுகாக்கிறது என்பதை நியமத்தன் நாங்கள் இந்த நியமமாகிய நல்ல காரியங்களை செய்தால் இந்த சிவசக்தியாகிய அருட்சக்தி எங்களை பாதுகாப்ப. எதுல இருந்து? மெலத்தில திரோதான சக்தியிடம் இருந்து எங்களை பாதுகாக்கிறான்ற இதை அவர் அங்க சொல்லி இருக்கிறார். இப்ப நளினாக்கா படிச்சதை தொடர்ந்து படியுங்க. திருப்பி படியுங்க நளினாக்கா. சாரி திருப்பி படிக்கிறேன்.
பாட்டையே இல்ல திருப்பி இந்த தூய்மை அருளோன் அதை படிங்க. தூய்மை அருளூன் சுருக்கம் தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமங்களவு கொலை எனக் காண்பவை நேமியீரண்டு நியமத்தனாமே. அகப்புறம் தூய்மை அருள் ஊன் முதலிய சுருங்கச் சிக்கன வாழ்வு பொறுமை செம்மை வாய்மை நிலைமை நிலைமை என்றது மானம், காமம் அகற்றல் களவகற்றல் கொலை அகற்றல் ஆகிய 10ம் நன்றாற்றும் பண்பு. ஊன் சுருக்கம் வரும் திருவள்ளுவர் பாட்டால் உணர்க. இழிவறிந்துண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிபேர் இறையான் கண் நோய். 946. ஈண்டு காமம் பன் மனைவியரை மணத்தலும் ஒரு மனைவி மாட்டும் ஒத்த நிலையினராய் சிவன் நினைவினராய் மகப்பேற்றின் பொருட்டு கூடுவதே காதற் கூட்டம். காதன் முறையின்றி கூடுவதும் காமக்கூட்டம் ஆகும். அருவப் பொருளில் அன்பு செல்வது காதல், உருவப் பொருளில் அன்பு செல்வது காமம். காதல் உயிரின் மாட்டும் காமம் உடம்பின் மாட்டும் செல்வர். காதற் கூட்டமின்றி காமக்கூட்டம் கூடுதலும் காமமாம் களவுதான் ஒழுக வேண்டிய ஒழுக்க முறைகளை தவிர்ந்தும் நினைப்பூட்டியும் செய்வனவும் தன் தேவைக்கு மேல் பண்டங்களை தொகுத்து வைத்தலுமாம். பண்டங்கள் ஊன் உடை உறையுள் முதலியன கொலை தன்னுயிர். இதா சொல்லியிருக்க. இங்க அவர் சொல்லி இருக்கிறார் வரதராஜன் ஐயா. இல்ல இன்னும் இருக்கம்மா இதுல போராடாது அப்படி இல்லையா? தன்னுயிர் கீழே போனா சிலவள கிடக்கும், ஒரு மாதிரி கிடக்கும். தன்னுயிர் பிறப்பற்று சிறப்புற முயலாது முயலும் முயற்சி கொலை ஆகும். நிலைமை உறுதியுடைமை காமம் கொலை களவு இம்மூன்றும் அகற்றல் ஈரெண்டும் குறித்த 10ம். 10 குற்றங்கள் இருக்குது. நாங்க தமிழ்ல படிச்சிருக்கிறோம். எதுல இந்த எழுத்த படிச்சிருக்கிறோம். 10 குற்றங்கள் ஆவன. அதுக்குள்ள அதான் இந்த குறித்த 10 என்று அவர் சொல்லி இருக்க. அந்த 10ஐயும் விட்டால்தான் நாங்கள் அந்த குற்றங்கள் 10ஐயும் விட வேணும் என்று இதுல சொல்லி நியமத்துக்கு. இப்ப இதுக்கு இவர் சொன்னதை நான் வாசிக்கிறேன். தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை. தூய்மை கருணை சுருங்கிய உணவு பொறுமை நேர்மை வாய்மை நிலைமை வளர்த்தல். அதாவது வளர்த்தல் என்றா வாய்மை உறுதியுடைமையாகியவற்றை வளர்த்தலும் மற்றிவை காமங்களவு கொலை எனக் காண்பவை. ஏனைய காமங்களவு கொலையாகியவற்றை தீமி எனக் காண்டலுமாய் நேமி இறைந்து நியமத்தான நியம நெறியில் நிற்பவன் 10 குணங்களை கொண்டவனாவான். இவர் இங்க 10 குணம் என்றிருக்கிறார், அவர் அங்க 10 குற்றம் என்றிருக்கிறார். நியம நெறியில் உள்ளவனது 10 குணங்களை கூறியவாறு. எதுவும் எல்லாம் எப்படி நாங்கள் மாத்தி பார்த்தோம்னா எங்களுக்கு அது விளங்குது தானே. இது போட்டிருக்கு தானே, அதை மேல போட்டிருக்கலாம். நியமம் இவை 10 மண்டு அந்த இவை 10 மேல போட்டிருக்க பாருங்க. பண்பாகும் எது இல்ல மேல மேல கமல இந்த பாட்டுக்கு மேல பாருங்க இருக்கா மேல. இதுல வேற மாதிரி கிடக்கு. எந்த புத்தகத்துல குற்றம் போட்டிருக்கிறார் வரதராஜன் ஐயா. 10 நல்லதை சொல்லி நல்லதுதான். எந்த புத்தகத்துல நியமம் இவை 10 பாட்டுல நியமம் இவை 10 மண்டு போட்டிருக்கு. சரி தனா படியுங்கோ. அங்க தனாவ கண மியூட் பண்ணிட்டு நிக்குது தனா. ஓகே. தவம் செபம் சந்தோடம் ஆத்திகம் தானம். தவம் செபம் சந்தோடம் ஆத்திகம் தானம் சிவந்தன் விரதமே சித்தாந்த கேள்வி. அகம் சிவ பூசை உண்மதி சொல்லிரைந்து நிவம்பல செய்யின் நியமத்த நாமே. உற்ற நோயில் உயிர்க்கு உருகன் செய்யாமையாகிய தவமும் திருவைந்தெழுத்தை கணித்தலாகிய சேபமும் சிவனை நினைத்தலாகிய மகிழ்வும் முப்பொருள் உண்மை கைக்கொள்வதாகிய மெய்ப்பொருள் ஆதிக்கமும் ஆத்திகமும்
சிவனடியார்களுக்கு பணிந்து உள்ளன. ம். உவந்து கொடுக்கும் தானமும் சிவனை வழிபடும் விரதமும் செந்தமிழ் திருமுறை சித்தாந்த நூல்களை ஓதலும் ஓதுவித்தலும் கேட்டலும் கேட்டலும் நாடலும் முதலிய நயனார் மெய்யுணர்வு வேள்வி ஐந்தும் செய்தலும் திருவெந்தெழுத்தால் ஒப்பும் அகத்தளலும் திருவெந்தெழுத்தால் புரியும் அகப்பூசையும் அருளால் சிவனை மறவா நினைவால் உறவின கொள்ளும் ஒன்மதியும் என்றும் சொல்லப்படும் பத்தும் நத்தும் நன்றாற்றலில் வித்தாகும் இது இப்ப எங்களுக்கு அளவையில எந்த அளவையில சொல்லி இருக்கணும் தானா இந்த திருவைந்தெழுத்தோர் எந்த அளவையில சொல்லி இருக்கணும் திருவெந்தெழுத்தை ஓதுறதும் திருவெந்த அகப்பூசை மருளால் சிறவன உறவென கொள்ளும் இத அளவையில எந்த அளவையில சொல்லி இருக்கணும் யாராவது சொல்லுங்க. இத நாங்க ஓதுதல் உரை அளவால எங்களுக்கு இந்த அருளாளர்களாகிய நாயன்மார்களும் மெய்கண்ட சாஸ்திரங்களை எழுதிய இந்த புறச்சந்தானாசாரியார்களும் எங்களுக்கு உரை அளவையால சொல்லி இருக்கணும். இந்த திருவைந்தெழுத்தை அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று கொண்டு போனால்தான் நாங்கள் ஒன்றை மறக்காமல் இருப்போம். சித்தாந்த கேள்வி. சைவ சித்தாந்த கேள்வி. சைவ சித்தாந்த நூல்களில் கூறும் பொருட்களை கேட்டல் மகம் அதாவது விருந்து முதலிய ஐம்பெரு வேள்வி நிபம் இவை போன்ற நற்செயல்கள். இதுக்கு யாரும் விளக்கம் சொல்றதா உங்களோட புத்தகத்துல இருந்தா யாராவது சொல்லலாம். நான் என்னோட வாசிக்காமல் படியுங்கோ இல்லாடி அனுபடியுங்கோ. அனுக்கு என்ன சுவமில்ல போல இருக்கு. ஓமடா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனா. நீ படிக்க இல்லையா அடுத்தது? சரியா படிச்ச நீர் தானே படியும் இல்ல நான் சொல்றேன். தவம் செபம் இது தவம் இது வந்து எந்த புத்தகத்துல அது கிடக்கு. அந்த பக்தி வழிகள் 10 என்று சொல்லி போட்டிருக்குது. அதத்தான் போட்டிருக்கு. தவம் செபம் சந்தோடம் என்றால் சந்தோஷம் என்றும் ஆத்திகந்தானம் நான் விளக்கமா சொல்றேன். தவம் செபம் சந்தோடம் ஆத்திகந்தானம் சிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகம் சிவபூசை மதி சொல்லிர் 5 நிபம்பல செய்யின் நியமத்த நாம. இவ்வளவுதான் அந்த 10ல நியமத்துல ஒன்று பக்தி. அந்த பக்திக்கு 10 வகையாக இருக்குது. 10 வகை பக்திகள் இருக்குதான். அதுல ஒன்று எனக்கு இந்த புத்தகத்துல போட்டிருக்கு கிளியரா. தவம் செபம் மகிழ்ச்சி என்ற தவம் செபம் மகிழ்ச்சி சந்தோடம் என்றது மகிழ்ச்சி என்றும். மற்றது 4வது கடவுள் நம்பிக்கை. அதான் ஆத்திகம். கடவுள் நம்பிக்கை ஆத்திகம் தானே, அது எங்களுக்கு தெரியும் தானே. தானம் தானத்துக்கு பிறருக்கு கொடுத்து தருவது. அடுத்தது சிவன் தன் விரதமே சிவவிரதங்கள் கேட்கிறது 6வது. மற்றது சித்தாந்த கேள்வி. நாங்க சித்தாந்த அறிவு இருக்க வேணும். வேள்வி என்றால் என்ன தெரியும் தானே. வேள்வி அதான் மகம் சிவபூஜை செய்யறது. சோதி வழிபாடு சோதிய வழிபடுறது ஒன்மதி. அதான் அது ஒன்மதி என்று போட்டிருக்குது. சோதி என்று சொல்லப்படும் ஈரைந்தும் ஈரைந்து வந்திருக்கிறதுல ஈரைந்து 10ம் நிபம்பல செய்யின் உயர்வென கொண்டு நடந்து ஒழுகுவன் நியமத்தன் ஆவான். அதான் அந்த நியமத்துல பக்தி வழி 10 நியமம் 10 அதுல பக்தி வழி 10 வந்திருக்குது. இவ்வளவும் அதை செய்கிறவர் நியமம் ஆகும் என்று அந்த விளக்கமா போட்டிருக்கு. எனக்கும் அப்படித்தான். மனமுடுங்க சிவவிரதம் இருக்கிறதா அந்த மிப்பொருள் உண்மைய கேட்டு இப்ப நாங்க செய்யறதா தவம் அதுக்கு புறம் போட்டிருக்கணும். தவம் தனித்திருந்து மனம் ஒடுங்க இறைவனை நினைத்தல். அதாவது இன்னும் விளக்கமா கொடுத்துக்கலாம். செபம் என்று சொல்றதுக்கு 5 எழுத்து மந்திரம் நம சிவாய உச்சரித்தல். சந்தோடம் என்றது என்னன்னு சொன்னா
மனித பிறவி பெற்றமைக்கு மகிழ்தல். அது ம், ஆத்திகம். ம், அதுல இந்த ஆத்திகம் தெரியுதா? தெய்வம் ம், உண்டென்று இருத்தல். ம், தானம் பிறருக்கு ம், கொடுத்தது சிவன் தன் விரதம். சிவ ம், சிந்தனையில் ஈடுபட்டிருப்பதை நோன்பாக கொள்ளுதல். ம், ம், சித்தாந்த கேள்வி பதி பசு பாசம் பற்றி ஆராய்தல். திருப்பி ம், அதுக்குள்ள ம், அறிந்து கொள்ளுதலும். ம், வேள்வி, அதான் சிவபூஜை செய்கிறது. வேள்வி என்றதான் சொல்லி இருக்கு. ம், சிவபூஜை செய்கிறதா ம், இப்ப எங்களால வேள்வின்னு சொல்லியிருக்க நாங்க முந்தி படிச்சிருக்கிறோம். ம், அந்த பெரிய முனிவர்கள் எல்லாம் செய்யற வேள்வி. ஆனா எங்களுக்கும் இந்த சிவபூஜை செய்யற ஒன்றே வேள்வியா நாங்க செய்யலாம். ம். அது அவ்வளவு ஈஸியா கொண்டு வந்திருக்கிறேன். அதான் ஒளி நியம நெறியில உள்ளவன் இந்த 10 வகையான இந்த நல்ல விஷயம் நல்ல விளக்கமா உங்களுக்கு செய்ய கொண்டு வந்து இந்த வேணும். ஒரு பாட்டில் அதாவது தந்திருக்கிறேன். அதாவது இந்த சிவஞான சித்தியார்ல சிவஞான போதத்துல அளவை என்ற இதுல உரை அளவைகளால இதுகளை எங்களுக்கு விளங்கப்படுது. நம்ம என்ன உரை அளவை இந்த புத்தக நூல்களை நாங்க படிக்கிறதால எங்களுக்கு ஆகம இதை நூல். படிக்கிறதும் இதை கேட்கிறதும் இதை சற்சங்கம கலந்துரையாடுறது இதுகள் எல்லாம் ஒரு நியமம். அதத்தான் இங்க அதுல சொல்றார். நியமத்தை நல்ல வடிவா விளக்கி இருக்குது. ம், ம். சரி. உங்களுடைய ஆற்ற புத்தகம் உங்களோட இந்த புத்தகம் வந்து மாணிக்க வாசகர். ஓகே, ஆதனம். அடுத்தது வேற நீர்தான். இப்ப இனி 3வது தலையங்கியம் அட்டாங்க ஜோகத்தில யமம் படிச்சுட்ட நியமம் படிச்சுட்ட இப்ப ஆதனத்துக்கு போறோம். இப்ப அனுண்ட டைம் படிங்க பங்கயமாதி. அதெல்லாம் படிச்சுட்டேன். ஐயோ, அந்த நான் படிச்சதுக்கு எக்ஸ்ட்ரா விளக்கம் புத்தகத்துல இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். சரி நீர் சரி முழுக்க சரி. ஏன் படிச்ச நீர்? நான் அதான் இனி சத்தம் போடாம விட்டேன். நான் படிக்கிறீரன். ஓகே, இனி ஆவணமா பங்கயம் ஆதி பரந்தபல் ஆதனம் அங்குளவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லையாகச் சுவத்திகமென மிக தங்க இருப்ப தலைவனுமாமே. இந்த சுவத்திகமங்க படிச்சிருக்கிறோம். சுவத்திகம் என்று சொல்றது. படிச்சிருக்கிறோம். ஓ, சுவத்திகம் இப்ப கிட்டடியில படிச்ச நாங்கள் திருப்பி திருப்பி கேட்ட நீங்கள் என்ன இதெண்டா சுவாசனமாக்கும் என்ன இல்ல சுவாசனம் ஆசனம் தான் என்னும் ஒன்றுக்கும் வருது. சுவத்திகம் என்ன எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உண்மை விளக்கம் படிச்சவ. சுவத்திகம்ன்றது என்ன? பூமியின் அடையாள சின்னம், நிலத்துக்கு வந்த அடையாள சுவத்திகம். பிரகிருதி என்ன பண்ணோம்? பிரிதிவி பிரகிருதி இல்ல பிரிதிவி. சரி. சுவத்திகம் என மிக தங்க இருப்ப தலைவனுமாமே. சரி. தாமரை இருக்கை முதலாக இருக்கை பலதரப்படும். அந்த ஆதனம் சொல்றதுக்குத்தான் இப்ப விளக்கம் சொல்லி இருக்கைதான் ஆதனம். அவற்றுள் அதுலயும் எண்பேர் இருக்கை நனிமிக சிறந்தன. கணக்க இருக்குது. இந்த யோகாசனத்துல கணக்க இருக்குதானே, அதுல 8 சிறந்ததா இருக்காம். 8ள்ளும் குற்றங்குறை ஏதுமில்லாத இருக்கை, எல்லாராலும் ஒல்லும் வகை கைகொள்ளப்படும் இருக்கை சுவத்திகம் எனப்படும். அதுதான் அந்த விளங்குது உங்களுக்கு. பூமிக்கு ஏன் சுவத்திகம் என்ற அடையாளம் இருக்குதண்டு? அது இருக்கை. நீங்க பூமியிலான இருக்க போறீங்க. அப்படி ஒப்பிட்டு பாருங்க. சுவத்திகம் ஏன் பூமிக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கணும் என்றால், ஆசனம் நீங்கள் நிலத்தை தாங்கித்தான் இருக்க போறீங்க பூமியில. அது நீங்கள் எங்க இருந்தாலும், கதிரையில இருந்த என்ன, மேடையில இருந்த என்ன, ஒரு ஆசனத்துக்கு மேல இருந்த என்ன, அது அங்க பூமியிலே தான் தாங்கி நிக்கிறீங்க. அதுதான் சுவத்திகம் இருக்கை. ஓகே. சுவத்திகம் என்பது அதை என்னன்னு சொன்னா இப்ப சுவத்திகம் அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கணும். சுவத்திகம் என்பது தொடைக்கும் முழங்காற்கும் நடுவே 2 உள்ளங்கால்களையும் செலுத்தி இருமாந்திருப்பது சுவத்திகாதனம். இருமாப்பிருக்கை பங்கயமாதி தாமரை ஆதனம். இருமாப்பிருக்கை பங்கயமாதி தாமரை இருக்கை முதலாக 2 நாளும் அவற்றில் 2 நாளும் என மாறி பொருள் கொள்க. சொக்கு சொக்கு பங்கயம் என்று சொன்னா தாமரை. அதை விட 2 இருக்கை இருக்குது. அப்ப இப்ப அந்த 8 இருக்கை நேற்று எழுதி நீங்கள் பாருங்க. கடைசியா அந்த எல்லாத்துக்கும் ஈஸியான பத்மாசனம். நாங்க இருக்க சுவாசனம், பத்மாசனத்தை தான் அதை சொல்லி இருக்கிறோம். அது அந்த 8 இருக்கையை பற்றியும் இப்ப சொல்லிக் கொண்டு போய் நம்ம அந்த 8 இருக்கையை பற்றியும்.
பங்கயம் என்றால் தாமரை. தாமரை பூவிற்கு இன்னொரு பேர் பத்மம். இங்கே பத்மாசனத்தை தான் இப்படி சொல்லி இருக்கணும். ம். ஆதி முதலாக பத்மாசனம் முதலாக ஆசனங்கள் பலவாக உள்ளன. அந்த பத்மாசனம் தான் முதலாவது ஆசனம். அது முதலாக கணக்கு ஆசனங்கள் இருக்கின்றதாம். அவற்றுள் 8 ஆசனங்கள் முக்கியமானவை. சோர்வு இல்லாமல், சொங்கு இல்லை என்றால் சோர்வு இல்லாமல், சுவத்திகம் என சுகாசனத்தில், அதுதான் சுகாசனம். அது எங்களுக்கு நாங்க சும்மா இருப்போம். இப்ப எங்களுக்கு உண்மையா பத்மாசனம் வந்து நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பழகினதான் இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப எங்களால சுகாசனத்திலான் இருக்கலாம். அதைத்தான் சுவத்திகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிக தங்க இருப்ப தலைவனுமாம். நீண்ட நேரம் அப்படி இருந்தாலே காணுமாம். நீண்ட நேரம் பொருந்தி இருக்க தலைமை பேர் அடையலாம். அதைத்தான் சொல்லி அது அதான் சொங்கு இல்லையாக சுவத்திகம் என மிகுத்தங்கன்னு சொன்னா கனநீரமாக அப்படி இருக்கக்கூடிய இருக்கைக்குள்ள இருப்ப தலைவனும் ஆமே. அப்படி இருந்தாலே காணும் என்றுதான் சொல்லப்படும். நீண்ட நேரம் பொருந்தி இருக்க தலைமை பேர் அடையலாம். அதுக்கு சும்மா சம்மானம் கொட்டி கொண்டு இருந்தாலே அது உண்மையான அதே உடம்புக்கு அதுதான் ஒரு பயிற்சி. அதுதான் ஒரு பயிற்சி. 8 முக்கிய ஆசனங்களாவன. அப்படி இருந்தாலே நல்ல மண்டுதான் சொல்லி. ஏன்னா காலத்துல வாழையில போட்டுட்டு நிலத்துலதான் இருந்து சாப்பிடுறது. இப்பதானே நாங்கள் அது டொய்லெட் போடுறதும் முக்கிய ஆசனங்களாவன. கொமேட்ல அப்படி இருக்கிற அப்படியும் இருக்கும். அந்த டொய்லெட்டுக்கு முந்தி நாங்கள் இருக்கிற மாதிரி இப்ப ஒரு நேரம் இருக்க மாட்டேன்னு. அதெல்லாம் ஒரு ஆசனம். என்ன அதெல்லாம் ஒரு ஆசனத்துக்குள்ள 8 முக்கிய ஆசனங்களாவன பத்மம், பத்திரம், கோமுகம், கேசரி, சோத்திரம், வீரம், சுவாதனம், சுவத்திகம் என. சுவத்திகத்தை கடைசியத்தை போடுவோம். சுவத்திகம் என்பன சுகாசன நிலையாவது. முழந்தாளுக்கும் தொடைக்கு நடுவே 2 பாதங்களை வைத்து 2 நிமிர்ந்து உட்காரும் நிலை. இது சுகத்தை தரும் ஆசனம். அதை நாங்க செய்யறோம். எனவே சுகாசனம் எங்களுக்கு அதான் சுகமா இருக்குது. அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அதெல்லாம் சொல்லிக்கும் இது விளங்குதுல படிச்சுட்டேன். இது ஓரணை அப்பதான் யார் படிக்கிறேன்? நான் படிச்சிருந்தேன்ல. நான் படிக்கிறேன். ராணி அக்கா படிச்சுட்டு தான் நானும் படிச்சது. இப்ப நீ ராணி அக்கா. ஓகே. படிச்சு தனா படிச்சு படிச்சது. ஓராணை அப்பத மூருவின் மேலறிட்டார வலித்ததன் மேல் அழகுறச் சீர்த்திகள் கைகள் அதனை தன் மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனமென லாகுமே. பத்மாதனமாகிய தாமரை இருக்கை 2 கால்களையும் மாட்டி தொடைமேல் உள்ளங்கால் மலர்ந்திருக்குமாறு வலித்து இழுத்து வைத்தல் வேண்டும். பின்பு அம்மலர்ந்த கால்களின் மேல் 2 கைகளையும் கோர்த்து மலர்ந்திருக்குமாறு வைத்தல் வேண்டும். நன்றாய் நிமிர்ந்து நேர்முகமாக நோக்குதல் வேண்டும். இதுவே பத்மாசனம். ஆணை ஓரம் அணையண்டா ஓடை புத்தகத்துல இருக்குதபடி ஓரணை. ஒவ்வொரு பாதத்தையும் மாறி தொடையின் மேல் நன்றாக ஏற்றி பொருத்த இழுத்து வலப்பக்க தொடை மீது இடது காலையும் இடப்பக்கத்து தொடை மீது வலது காலையும் வைத்து கைகளை மலர்த்தி தொடையின் மீது வைப்பது உலகில் ஒளியுடையோனாய் இருக்கச் செய்யும் பத்மாசனம். 2 கால்களையும் தொடையின் மேல் சேர்த்து வைக்கவும் தொடைகளின் மத்தியில் 2 கைகளையும் மலர்ந்த நிலையில் வைக்கவும் மூக்கு நுனியை நோக்கியது போல் கண் பார்வையை அசைவர வைத்து மார்பில் மோவாய் கட்டையை வைத்து காற்றை எழுப்பி இருத்தல் வேண்டும். எந்த காற்றை?
என்ன காட்டுன்னு அதுல போட இல்ல. பிரணாயம். அதுல என்ன நாங்கள் சிந்திக்க வேணும். என்ன ஹாட்டு பிராணவாயு பிராண வாயுவை நாங்கள் உற்று நோக்க வேணும். எங்கட மூக்குகளால வார அந்த பிராண வாயுவை நாங்கள் அந்த எங்கட மனதை அந்த வாயுவில மாத்திரம் வைக்க வேணும். அது எப்படி போய் வருகுதுன்னு நாங்க பார்க்க வேணும். இதுவே பத்மாசனம் இடுமுறை. அது எந்த புத்தகத்திலையும் அப்படித்தான் இருக்குது, அவாவுக்கும் அப்படித்தான் இருக்குது. இப்ப இனி எல்லாரும் முடிஞ்சது. நான் துரிசில் வேலைக்காலை தோன்றவே மேல் வைத்து அறிய முழந்தாள் அங்கையை நீட்டி உருசி ஒடு மூடல் செவ்வே இருத்தி பெருசு பெறும் அது பத்திராசனமே. பத்திராசனமாவது குற்றமற்ற விளக்காலை வெளித்தோன்றுமாறு இடத்தொடையின் மேல் வைத்து 2 முழந்தாள்களிலும் அங்கைகளை மேனோக்குமாறு அமைத்து உடம்பை செவ்வையாக நிமிர்ந்திருக்குமாறு செய்து பயிரல் பத்திராசனம். இவ்விருக்கையால் உடல் தளர்ச்சியின்றி கிளர்ச்சியுடன் இருக்கும். அப்ப இங்க இவர் சொல்றார், அதே கதையத்தான் இங்க இவரும் சொல்றார். ஆனபடியா நேராய் நிமிர்ந்து இருந்து அந்த உடலை தளர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேணும். ஆனா முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்க வேணும். அந்த மூலாதாரத்தில இருந்து இந்த சிரசு வரையும் ஒரே நேர்கோட்டில இருக்க வேணும் எங்கட முள்ளந்தன். அப்ப துருசில் குற்றமற்ற உருகியிடும் உடல் நெகிழும் உடல் அவ்வளவுதான். இப்ப சில நாயம்மா வாங்கோ ஒக்க அடியினை உருவில் இருட்டு ஒக்க அடியினை உருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி தொக்க அறைந்து துளங்காதிருந்திடில் கொக்குட ஆசனம் கொள்ளலுமாமே. பாதங்கள் 2ஐயும் மாற்றி தொடையின் மேல் ஏறுமாறு செய்தமைத்து உடம்பின் பழுவை முழங்கை தாங்குமாறு அமைத்து அசைவின்றி இருத்தல் கோழி இருக்கையாகும். முக்கி அழுத்தி, முக்கி என்றால் அழுத்தி, முங்கி என்னும் திசை சொல்லின் திரிவு. குக்குட ஆசனம் என்பது கோழி இருக்கை. கொஞ்சம் நில்லுங்க நான் சொன்னேன் தனாவுக்கும் ராணியக்காவும் நேற்று 8 ஆசனங்கள் எழுதி போட்டு 2 ஆசனம் எக்ஸ்ட்ராவா சொன்ன நான். அதுதான் அந்த பத்மாசனமும் குக்குடாசனமும். எழுதுங்கோ, குக்குடாசனம் பத்மாசனம் 2 துளங்காது அசையாது. சரி, இப்ப சொல்லுங்க செல்ராணி அம்மா. மற்றது என்ன குக்குடாசனம் பத்மாசனம் அது 2ம் எழுதையில. நான் அது எக்ஸ்ட்ரா ஏனண்டா அது அந்த 8க்குள்ள அது வராது. 8 புரிம்பு. விளக்கத்தை சொல்லுங்க. உங்கள்ட்ட புத்தகம் இல்லையபடியே விளக்கத்தை சொல்லுங்க. எல்லாம் ஒன்றுதான். இங்க எல்லாம் உண்டா. இது அந்த கோழி ஆசனம்னு சொல்றாங்க, குக்குட ஆசனம் சொல்றது அந்த 2 பாதங்கள் 2ஐயும் மாற்றி தொடையின் மேல வச்சு ஏறுமாறு செய்து அமைத்து இந்த உடம்பின் பழுவை அந்த முழங்கை தாங்குமாறு. அப்ப முழங்கை நிலத்துல ஊண்ட வேண்டிய ஒரு நிலை வரும். இத நாங்கள் என்ன இத வாசிச்சு இத நாங்களே இத வாச்சு அப்படி செய்யறேன்டே எங்களுக்கு அந்த ஆசனத்தின் தோற்றம் அந்த அந்த ஒரு தோற்றம் இருக்குதானே. ஒவ்வொரு ஆசனம் அந்த தோற்றம் எங்களுக்குள்ளே வந்துடும். நாங்கள் இத பார்த்து செய்ய. சரி நளினாக்கா, அசைவன்றி இருக்க வேண்டும். நளினாக்கா எங்க நளினாக்கா இல்லையே. நீங்க படிங்க, நான் பிஸியா நிக்கிறேன். சரி, அடுத்தது அப்ப அனு அந்த தனா 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 பாதமுழந்தாளிற் பாணிகளை நீட்டி ஆதரவோடுவாய் அங்காந்தளகுற கோதில் நயனங்கோ கொடிமூக்கிலேறே சீர்திகள் சிங்காதனமெனச் செப்புமே. முழந்தாளின் மேல் பாதத்தை வைத்து அவற்றின் மேற்கைகளை நீட்டி விரும்புடன் மேல் நோக்கி குற்றமற்ற கைகள் மூக்கின் நுனியை நோக்குமாறு இருப்பது சிங்காதனமாகும். சிங்காதனம் அரிமா இருக்கை. பாணி என்ற கை, கொடி மூக்கு, மூக்கு நுனி. சரி, அது இந்த புத்தகங்கள்லையும் இதே இதுதான் இருக்குது.
தானா இந்த இருக்கையில் நாங்கள் நேற்று எழுதினது சரியோன்னு அந்த செக் பண்ணுங்க. நளினா அக்கா வந்து ராணி அக்காவும் இந்த நாம ஓ, இப்ப சிம்மாதானம் அவ எழுதி சொ- இருக்கிறோமா? அவ சொன்னது சரி, முதல் எட்டும் ம். அதோட தான் இந்த பத்மாசனதையும் குக்குடாசனத்தையும் சேருங்க. குக்குடாசனம் எக்ஸ்ட்ராண்டு நான் பத்மா. சொன்னேன்னா நீங்க எழுதலே. ஓகே, இப்ப அனு ஓகே. நீங்க பத்திரம் அனு இல்லையா? அவ ஏழாண்டவ அகன்றாணிய கபடி அனு நின்று என்ன மியூட்ல படிக்கிறீரா? ஓமடா நிக்கிறேன், நீங்க படியுங்க. படியும் படியும். வாய்ஸ் அது சரி. அப்படி மோசமா இல்ல, படியும். பத்திரம் கோமுகம் பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓர் ஏழும் உத்தமமாம் முது ஆசனம் 8 10 100 பல ஆசனமே. பத்திரம் முதல் சுகாதனம் 100 சொல்லப்படும் இருக்கை 7 மேலானதாக சொல்லப்படும் மாமுது ஆசனமும் சேர 8 மாமுது ஆசனம் சுவத்திகம். இவற்றுடன் சொத்திரம் சுகாசனம் கூட்ட 10 இப்படியே 8 ஆகிய 64 100 முதலிய இருக்கைகள் அளவில்லன. திருமூல நாயனார் ஓதியருடைய இருக்கை 8 ஆகும். அவற்றை இதுல இருந்து இவர் 8 சொல்லி இருக்கிறார். அவர் எட்டத்தான் சொல்றார். அதுதான். ஓ, எனினும் பிறர் கொள்கைகளை கூறும் முறையில் பிறவும் கொள்ளப்பட்டன. இது 7 வகை மதங்களுள் ஒன்றாகிய உடம்படல் என்னும் முறையாகுமா. என்ன 7 வகை உடம்படல்? இலக்கணத்துல படிச்சிருக்கிறோம். என்ன உடம்படல்? உடம்படல் எல்லா மதங்களுமா சேர்ந்து எல்லாரும் அக்செப்ட் பண்றதா. அதான் உடம்படல். உடம்படல் அப்ப எல்லா மதமும் இந்த இவற்றை 8 ஆசனமும் காணும் என்று சொல்லி இருக்கிறார், உடன்பட்டிருக்கிறார். உடம்பட்டிருக்கிறோம். அதுதான் நாங்கள் இலக்கணத்துல இப்ப உடம்படல் என்ற ஒரு தலையங்கத்துல படிச்சு கொண்டிருக்கிறோம். உடம்படல் என்கிறது என்ன? நளினாக்கா அங்க போட்டா? நளினாக்கா சொல்லுங்க. உடம்படல் என்றால் என்னது? பகட்டடியில சொல்லி தந்தது அதான் அந்த விட்டிசையதான் சொல்லி தந்தவா. விட்டிசை. அத சொல்லுங்க என்னண்டு. என்னண்டு சொல்லுங்க கொஞ்சம் பொறுங்க. நிலமொழியில முதலெழுத்து உயிராயும் வருமொழியில முதலெழுத்தின் இறுதி உயிராயும் நிலமொழியின் எழுத்தின் இறுதி உயிராயும் சொல்லும். வருமொழியில தொடக்கத்துல வர உயிரெழுத்தும் சேரும் போது மணியரசன் சொன்னா சேரும் போது மணியரசன் சொல்லேக்க அந்த ஒரு கொஞ்ச நேரம் இடைவெளி வருது. அந்த இடைவெளி விட்டிசை. அந்த விட்டிசைய போக்குறதுக்கு உடன்படு மெய்யென்று சொல்லி 2 இப்பென்னாவும் இயன்னாவும் இருக்கு. அதை கொண்டு வந்து அதுல சேர்த்து விட்டோம்டா இப்ப நாங்க மணி அரசன் என்று சொல்லிக்க மணி அரசன் என்று சொல்லலாம், அரசன் என்று சொல்லலாம். விடுபட்டு அந்த மணி கூட்டல் அரசனை நாங்கள் சேர்த்து எழுதேக்குள்ள மணி அரசன் ஆனா நடுவுக்க வராது, யானாதான் இவர போது. அங்க அந்த ஆணாவுக்காக ஈயன்னா என்ற ஒரு உடம்படு மெய்யொண்டு அங்க உடம்படு மெய்யண்டைக்குள்ள அந்த ஈயன்னா உடம்படு மெய் அங்க புதுசா தோன்றுது. அது மாதிரி இப்ப வாழை இலை என்று வாழை சகையினா லையன்னா தான் போட்டிருப்பினா. ஆனால் அங்க வாழை இலை என்று தான் நாங்கள் எழுத போறோம். என்ன ஜீனா அங்க ஈயன்னா. அது மாதிரி இந்த ஈயன்னாவும் மூவன்னாவும் தான் எப்பவும் விட்டிசைக்கு வரும். ஈயன்னாவும் அதத்தான் இந்த உடம்பு. அப்ப இந்த சைவ சித்தாந்தத்திலையும் உடம்படல் என்னும் முறையாகும். அதுக்காக இது எங்களுக்கு அந்த தமிழ் படிச்சபடியா இதுல அவ்வளவு சந்தோஷம். அது 2 நிலைமொழியையும் வருமொழியையும் உடன்படுத்துது. அந்த உடன்படுத்தி 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறது. உடன்படுத்துறதுன்றது அந்த கருத்து ஒன்று சேர்க்கிறது. அந்த எழுத்துக்கள் நளினாக்கா வடிவா விளங்கப்படுத்தினவா
நல்லா இருக்குது. நிலைமொழியின் சரி அது. நிலைமொழியின் சொல்லில வார இறுதி உயிரெழுத்தும் வருமொழியில வார முதல் உயிரெழுத்தும் புணரும் போது அங்க புதுசாக ஒன்று வரும் ஒரு இது. அதுதான் அது அவ வடிவா விளங்கப்படுத்தினவா. நல்ல வடிவா நன்றி விளங்கப்படுத்துறா. ராணியக்கா, நன்றி நளினாக்கா, நன்றி. இதுதான் நாங்கள் எனக்கு டக்குன்னு வர மாட்டேன். வந்துட்டுது. வந்துட்டு நல்லா இருக்கு. சரி. இப்ப இதுக்குரிய பொருள் என்னண்டா, இதுல இந்த புத்தகத்துல இருக்கிறது. நான் அனுவுக்காக நான் கொஞ்சம் குயிக்கா முடிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வகுப்பு என்ன இவர் சொல்லியிருக்கிறார். தத்துவ பிரகாசம் என்ற நூலில் ஆசனங்களின் பெயரும் அமைக்கும் முறையும் கூறப்பட்டுள்ளது. ஆசன வகை 126 தான் ஆசன வகை. இன்னும் பலவும் கூறியவாறு அங்க இதுல உள்ளதைத்தான் எங்கட புத்தகத்திலையும் சொல்லி இருக்கிறார். இந்த சுவத்திகம் என்றத ஒரு வடிவ பாருங்க. நிலத்துக்குரிய அடையாளம் தானோ ஒன்று என்ற மனதுல நின்றதை சொன்னா அது சரியோ பிள்ளையோ தெரியல. ஒருக்கா பாருங்க. ஏனென்றால் பசுவின் முகம் போல் இருத்தலின் இப்பெயர் இந்த 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 ஆசனத்துக்கு கோமுகம் என்று சொல்லி இருக்குது பாருங்க. பத்திரங்கோமுகம். இந்த ஆசனமா பசுவிண்ட முகம் போல் இருத்தலில் இப்பெயர் பெற்றது. வீராசனமாவது பலப்பக்கத்தொடையின் மேல் இடக்கட்டில் இடக்கால் பட்டினை திருமான் திருத்தல். சுகாதனமாவது சுகாமாய் சாதகன் அமர்ந்திருத்தல். சொத்திரம் என்று ஆசனத்தின் பெயர் இல்லை, அதனை சொத்தியம் என சொல்லலே பொருந்தும். அப்ப தத்துவ பிரகாசம் என்ற நூல்ல இந்த இதுகளை பற்றி ஆசனங்களின் பெயர் பதஞ்சலி முனிவர் தானே உண்மையா யோக இந்த 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 ஜோகத்துக்கு அவர் தானே திருமூலரிலும் பார்க்க அவர் தான் முதல் இந்த பதஞ்சலி யோகா இதை கண்டு. அப்ப அவர் கூட சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.